ஆளுக்கு நலத்தோம். இன்னைக்கு வந்து 117 நாளுங்க. காலையில பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பூடு கஞ்சி தாங்க பண்ணியிருந்தேன் சீரக சம்பால. இந்த கஞ்சி ரெசிபி தெரியணும் அப்டின்னா வந்து நம்ம சேனலே இருக்குங்க. அப்ப நீங்க டைம் இருக்கப்ப போய் செக் பண்ணி பாருங்க. அது தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தி, கீழாநெல்லி துவையல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது. அதுக்கப்புறம் வந்து பொடலங்கா கூட்டு தாங்க. உண்மையிலே கீழாநெல்லி துவையல் வந்து கொஞ்சம் கசப்புன்னு இல்லங்க. ரொம்ப கசப்பாவே இருந்துச்சு. சரி உடம்புக்கு நல்லதே அப்டின்னு நான் கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நாங்க கோயிலுக்கு போனோமா, ஸோ அங்க வந்து அன்னதானம் வந்து போட்டாங்க. ஸோ அன்னதானம்னாலே வந்து நம்ம என்னதான் வீட்ல வந்து வகை வகையா சாப்பிட்டாலும் அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றப்ப அது தனி சுகமே இருக்குங்க. அதில பார்த்தீங்கன்னா, இட்லி, அதுக்கப்புறம் வந்து இடியாப்ப சேவை, அதுக்கப்புறம் கொஞ்சமா பொங்கலு, பஞ்சாமிர்தம், சுண்டல் எல்லாம் போட்டாங்கங்க. ஸோ நானும் என் பசங்களும் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இதான் நைட்டு சாப்பிட்டது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தாங்க சாப்பிட்டோம். பட் அதுவே நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. ஸோ இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்ளோ சந்தோஷத்தையும், மோட்டிவேஷன் குடுக்குங்க. மக்கள் நம்மள மாரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா படுவேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கங்க. வாழ்க வளத்துடன்!